அந்த மும்பை சொல்றேன் நானு. இப்ப இல்ல, ரோஹித் சர்மா கேப்டனா அப்போ. இப்ப ஹர்திக் பாண்டியா அந்த டீம் கிடையாது. ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் இப்போ. இப்ப யாருன்னு கேப்டன் அவங்களுக்கே தெரியல. யஷ்வந்த் வந்து கரெக்டா நேரம் வந்து உட்காந்துறான். கொஞ்சம் தள்ளி உட்காந்து நல்லா இருக்கும். யஷு இப்படி உட்காந்துக்கோ. ஃபேன் காத்துல உட்காரான். காத்து வைக்கிறான். உட்காந்துக்கோ. காத்து இருக்குல்ல. நல்ல ஒரு டாட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தினேஷ். நான் ஒழுங்கா அங்கேயே உட்காந்துருப்பேன். அடிங்க நான் ஒழுங்கா அங்கேயே உட்காந்துருப்பேன். ஃபீல்டில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். சூப்பர் ஷாட்டுப்பா பாலாஜி கிட்ட இருந்து. பாலாஜி தான் அடிச்சது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு 6. ஒரு டாட் போனாலும் அந்த மாதிரி 6 அடிச்சு அவங்க டீமுக்காக ஸ்கோர் எடுத்து கொடுத்துருக்காரு பாலாஜி. சூப்பரான ஒரு கம்பேக் பாலாஜி கிட்ட. ஒரு டாட். அம்பேர் கொஞ்சம் பாருங்க டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இது ஒரு வைடு நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க. ஓடு சொல்லி அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குயிக் சிங்கிள் சதீஷ் அவர்கிட்ட வந்து. கொஞ்சம் ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் பாலாஜி. டெலிவரி பேசுவா. ஃபோன் விடா ஃபிளிப்கார்ட்ல இருந்து மெசேஜ் வருது. ஒரு ஜெசிக்கு கேட்டோம். ஹலோ சூப்பரான ஒரு குயிக் ரன்னுப்பா. நல்ல ஒரு 2. டான்சர் சதீஷ் அவரை வந்து வரவேற்கிறோம். எங்கே கோயிலுக்கு போயிட்டு வரா போகுது. கால் வந்து நேரம் இது மாமே. ஒரு ரன் அவுட் முயற்சி, பட் ஆனா இல்லை, ரன் அவுட் இல்லை. ஸ்கோர் 19. 19 2 ஓவருக்கு. ஏய் பரமா டேய் இங்க வாய வச்சு ஒன்று நான் எனக்கு வாங்கினோடா. நான் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன்டா. செல்லு கொண்டு தான் சார்ஜர் போடணும். கும்பிடுங்க, லைட் போடாச்சு கும்பிடுங்க. ஆமாப்பா
இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா வந்து பயமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒரு 2 days பயமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களுக்காக ஒரு கிளாப் ஒன்று பண்ணிக்கலாம். பேர் நான் சொல்றேன், அத்த பால்ல சொல்றேன். ஆஹா, சூப்பரான ஒரு ஷாட்டுப்பா. ஒரு 6 6 6 நல்ல ஒரு நல்ல கனெக்ட். எப்ப நம்ம இந்த டோர்னமெண்ட் அது பேசுவாங்க, அது அவங்க அப்பா அம்பையர் என்ன சொல்றதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. நடுவு தீர்ப்பு இறுதியானது. என்னடா அந்த நரி மேல பட்டிருக்கோம். நிறைய நாய் அது நரி. என்ன பாசி நோ பாலா? ஏன் செக்கிங்கா? பவுலர் போடக்கூடாதாம்பா, அதான் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ பண்ணணும். இங்க பவுலரே மாத்திரம் ஃப்ரீ ஹிட் தான் கண்டினியூ ஆக சொல்றாங்க ஆர்கனைசர். ஃப்ரீ ஹிட் அப்புறம் இதை பார்த்து இன்னொரு இது வந்து தொற்று நோய் மாதிரி. எப்ப என்ன பண்ணா என்ன பிரச்சனை? ஃபீல்டர் மாற்றக்கூடாதா? ஃப்ரீ ஹிட்ல ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படியே நிற்கணும், அப்படியே நிற்கணும். இல்லை அது ஃபைனு, அது ஃப்ரீ ஹிட் ஆகிடும். ஃப்ரீ ஹிட் மாறக்கூடாது. ஃப்ரீ ஹிட் மாறினா அது ஒரு நோ பால் ஆகிடும். ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க. சரி, இந்த டைம்ல வந்து நம்ம டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு காரணமான பிளாக் பேந்தர்ஸ் டீம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். முக்கியமா சதீஷ், நாகராஜ், அருண், சாலா, விக்கி இவங்க வந்து அவங்க ஒய்ஃப்னால தான் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க யாரும் கண்டுக்க மாட்டீங்க தெரியும், யாரும் மேட்ச் போகிற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு கமெண்ட்ரியா சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு வந்து யாரும் கை தட்டிங்க பார்த்தா யாரும் கை தட்டல. பக்கத்தில் இருக்கவங்க சும்மா வந்துங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, காலம் உட்காந்துங்க. பட் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நடத்துறது போய் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வெளியே கமெண்ட்ரி பண்ணால் ஒரு 15-20 ரூபா வாங்குவேன். அன்னைக்கு ஒரு தீவிரம் வாங்கி தரேன் நானுங்க. இப்போ என்ன பண்ண பார்த்தா என்ன ஆச்சு? எதுனாலும் கடற்கடாலும் பேச முடியுங்க. கேப்டன் மட்டும் பேசுங்க. எல்லாரும் கும்பல் சொல்லி பேச வேணாம். ஆர்கனைசர் பேசுங்க. இது என்ன ஆச்சு? இப்போ ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுதா? ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுதா? போலர் சேஞ்ச் ஆகிருக்காது. ஃப்ரீ ஹிட் அந்த செக்கிங் பண்ண கூட சொல்லிடுறாங்க. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது நீங்களே வந்து இதெல்லாம் டிசிப்ளின் முக்கியம் கேம்ல. நல்ல ஒரு கண்டினியூ பட் ஆனால் சிங்கிள் தான், எந்த பாதிப்பும் இல்லை. ஃப்ரீ ஹிட். சூப்பரான ஒரு ரன்னிங்கு. அவுட். தேவையில்லாத நான் சூப்பர் ரன்னிங் சொன்னேன், வாபஸ் வாங்கிக்கிறேன். ரன் அவுட். அன்னெசரியான ஒரு ரன்னிங். இதுதான் வந்து டீமோடைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் டீமில் வந்து கோஆர்டினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேட்ஸ்மேன் 2 பேருக்குள்ள. அடுத்து சுபாஷ் போறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் சுபாஷ் எல்ஜிஎஃப் டீமுக்காக. நல்ல ஒரு சூப்பரான ஒரு த்ரோ. சதீஷ் சூப்பராக வந்து குயிக்காக கீப்பர் அடிச்சாரு. சரி, ரன் அவுட் யார் கணக்கில் வரும்? சதீஷ் பேர் தான் வருமா? சதீஷ் உங்களுக்கு தான் வருமா ரன் அவுட்டு? ஆமாம், கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிக்கும் ஒருத்தர். சரி கஷ்டப்பட்டு பிடிப்பான். பக்கத்தில் ஒருத்தர் யாரும் அவனுக்கு பேர் போயிடல. பார்த்துக்க அது கேட்சு உயிரை குத்து பிடிப்பான் சார். ஐயரு சரி
ஒரு சூப்பரான ஒரு பால் பா சதீஷ் கிட்ட இருந்து. ஒரு பாலுக்கும் கேட்காதீங்க, டைம் இல்லை. அம்பையர் கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. ஏன்னா இது போக அடுத்த மேட்ச்ல குரூசியலான மேட்சாக இருக்கும். இதெல்லாம் வந்து டிசைடட் மேட்ச் இதெல்லாம். மறுபடியும் ஒரு சூப்பரான பால் இது. கரெக்டாக தான் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. பாருங்க இது ஒரு நோ பால்ப்பா. ஏன் நோ பால் பார்த்தா காலா? ஓகே லெக். ஓகே லைனை டச் பண்ணாலும் நோ பால் இது. ஒரு நல்ல பால் தான் இது, பட் ஆனால் கணக்கில் இல்லை. ஃப்ரீ ஹிட்டு, அது எந்த பாதிப்பும் இல்லை. பரவாயில்ல. சதீஷ் வந்து சூப்பராக வந்து அந்த ஓவரை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. வந்தார், அழகாக அந்த வேலையை முடிச்சார், போயினே இருக்கார். இதே மாதிரி தான் பண்ணார் மாநாடு மயிலும். வந்தார், ஆடினார், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணார், போயினேன்ட்டார். ஸோ திறமசாலிகளை எப்பவுமே ஒளி சேர்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திப்பாங்க. நல்ல ஒரு போலிங் சேஞ்சில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர்ப்பா. எங்க யாருமே காணோம் ஸ்கோரர். நைனா ஸ்கோர் நைனா 37 ஸ்கோர். 3 ஓவரா 3 ஓவர் அளவுடா 3 அப்போ போடப்பா 3 ஓகே. 3 ஓவருக்கு 37. நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க பேட்டிங் டீம் 37. இங்கேருந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் மேட்ச். இது மேலே போயிடுச்சு, பட் ஆனால் கீழே தான். ஆஹா சூப்பரான ஒரு த்ரோபா. நல்ல ஒரு ரன்னிங் பாருங்க. எல்லாம் டிஆர்எஸ் கேட்கலாம், பட் ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. நல்ல ஒரு ரன்னிங், நல்ல ஒரு த்ரோ, ரெண்டுமே சூப்பராக இருந்துப்பா. ரெண்டு டீமும் சூப்பராக எஃபெக்ட் போட்டாங்க இந்த பாலுக்கு. நல்ல ஒரு சூப்பரான 4. ஸோ இப்போ ஒரு அஃபிஷியல் அப்டேட்டு. அடுத்தது வந்து இந்த ஐபிஎல் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஆடலாம் ஒரு பிளானில் இருக்காங்க இங்கே. ஏன்னா அது இன்னும் பாண்டிங் ஆகும் டீமுக்குள்ளே. இந்த பிளாக் பந்தர்ஸ் டீம் அருள் தான் சொன்னார், இப்போ அந்த ஐடியா பண்ணாரு. ஆல்ரெடி எனக்கு அந்த ஐடியா இருந்தது. அதில் கண்டிப்பாக நான் ஒரு டீம் எடுப்பேன். என்னை எவனும் எடுக்க மாட்டேங்க, அதெல்லாம் கேப்டனாக ஒரு டீம் எடுத்துவேன். அவரே கேப்டனா இருப்பாரு. அவரே டீமை செலக்ட் பண்ணுவார். ஆமா, நான் போலிங் ஸ்பான்சர் மட்டும் 1 லட்சம் ரூபாய் பண்றாரு. நான் வரவே இல்லை நான் கிரிக்கெட்டுக்கு. நல்ல ஒரு குயிக்கான ஒரு ரன்னிங்கு நம்ம சுபாஷ் கிட்ட இருந்து தான். சந்தோஷம் நல்லா போட்டார் இந்த பால். நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு வராங்க. எத்தனை பாலுப்பா? ஸ்கோர் இல்லைங்க, ஸ்கோர் இல்லைங்கப்பா. யாருப்பா ஸ்கோர்? அது பா 3 பால்ஸ்பா. 3 பால் போட்டிருக்காருப்பா. சூப்பரான ஒரு சிங்கிள், நல்ல ஒரு ஃபீல்டிங் மேசி கிட்ட இருந்து. அவ்வளோ குயிக்காக அந்த கேப்பை கைட்டு போட்டு அந்த பாலை பிடிச்சாருப்பா மேசி. ஆமாம், பிடிச்சிருந்தானா ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கும்.
நல்ல ஒரு பவுண்டரியோட முண்டி. இன்னொரு பால் இருக்கு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு பவுண்டரி பாது. இந்த ஓவரின் கடைசி பந்து நல்ல பாலா முடியுமா இல்லை நல்ல ஷார்ட்டாக முடியுமா பார்ப்போம். அது சந்தோஷ் கையில். ஆஹா, நல்ல பால் நல்ல நல்ல பெஸ்ட் பாலாக போட்டார்ப்பா சந்தோஷ். சூப்பரா ஒரு விக்கெட்டு. நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம பாலாஜி அவர் அவுட் ஆடி வெளில வராரு. இப்ப அடுத்தது போறது நம்ம நேபாளி பரத் பாலாஜி. ஆமா, நேபாளி படம் பாத்தீங்கன்னா நம்ம பரத் மாதிரி பார்ப்போம். பாலாஜி மூஞ்ச கேமிடா. பரத் தான் பேச நேபாளி படத்துல. லைட்டு சரியா ஏறிலாம். நான் நம்ம எலக்ட்ரிக் சமையான சொல்றான் அவன். இது காமெடின்ற இது ஒரு நகைச்சுவையாக. சரி, இந்த டைம்ல வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்கோர்ப்பா 49 for 2, 4 overs 49. ஸோ நல்ல ஒரு ஸ்கோரிங்ல தான் இருக்காங்க எல்ஜிஎஃப் டீம். பவுலர் நேம்பா ரஞ்சித். இவர் தான் வந்து போன வாட்டி அங்கே வந்து அவன் ஷீல்டு வாட நல்லா போலிங் போட சொல்லி. பவுலர் பேர் ரஞ்சித் ஆனந்த். இருக்கிற பேர்லாம் வச்சுக்காங்க, ஊரில் இருக்கிற பேர்லாம் எடுத்து அவனுக்கு. ரஞ்சித், ஆனந்த், சதீஷ், விக்கி. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம சதீஷ், நாகராஜ், அருண், சாலா, அப்புறம் ஓவர் முடிஞ்சிச்சுனா சைக்கு வந்து நான் புது தாஸ் வந்து நான் போனோம். சைக்கு வந்து நான் பாய்ஜன் ஆடணும். அப்ப ஏன் கேட்டேன் நான் கிரிக்கெட்ட பேசல. நான் பண்ண சேர்த்து பேசினுங்க. இது தேவையில்லாது. இது ரெண்டாவது, இந்த டீம்ல வந்து ரெண்டாவது நடக்குது. இது அன்னெசரியா ஓடி அவுட் ஆகுறது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல பாராட்டு மழையில அனுப்புறாங்க பேட்ஸ்மேன ஹரி. ஃபீல்டர் நேம்பா சதீஷ். ஃபீல்டர் நேம் கேப்டன் யார் ஃபீல்டரு? சந்தோஷா? இப்ப எதுல கணக்கு வருது? த்ரோ வச்சல் தானே வரும். சந்தோஷ் த்ரோ வச்சிருக்காருப்பா. பிடிச்சி வச்சது நம்ம ஆனந்த், ரஞ்சித், விக்கி, சதீஷ் 4 பேர் கொண்ட ஒரு மைக்கேல் மதன் காமெடி மாதிரி இதுதான் பேரு. பேட்ஸ்மேன் நேம் ஹரி. இவரை பத்தி சொல்லணும்னா ஹரி. ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஓவர் வந்து சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2-1 எல்லாம் பெரிய பாதிப்பு இருக்காது. ஹரி அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்றனால ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கும். ஃபீல்டுலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தாபா காலி ஆகிற நேரம் இது. புலி கொஞ்சம் அவரு எனக்கு ஈஸியா இல்லை சொல்றதுக்கு. புலி சதீஷ் கொஞ்சம் நவருங்க. போதும் லைட்டா இந்த பக்கம் அவனும் நோடுறான் பார். ஓ சூப்பரான ஒரு விக்கெட்டுப்பா. ரஞ்சித், ஆனந்த் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பால். அடுத்ததான் போறது வந்து நம்ம டேவிட் சூப்பரான ஒரு ஃபீல்டரு. போன மேட்சை பார்த்துருப்பீங்க. நல்ல செம்ம ஃபீல்டர் அவன்.
சரி அது வந்து மேட்ச் தான். பட் ஆனால் நிஜமாலுமே வந்து சூப்பரான பிளேயர் அவன் டேவிட், ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு 4 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 பாலா 3 பாலா தெரியல. 3 பால் நல்லா போயிருக்கு. இப்போ லாஸ்ட் ஓவர். சூப்பரான ஒரு டாட், சூப்பராக போட்டிருக்காரு லாஸ்ட் ஓவரை நம்ம ரஞ்சித் ஆனந்த். மறுபடியும் ஒரு டாட், நல்ல ஒரு லாஸ்ட் பால். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் பாது. நோ பாலா? நோ பால். ஒரு ஃப்ரீ ஹிட்டுப்பா, நல்லா போட்டா சொன்னோம், அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டான். நோ பால். மேட்ச் இதுதான் இந்த டைமில் சொல்லி அவனை ஃபீல்டிங் வேற லெவல் ஃபீல்டிங். நல்ல ஒரு 2 ஓடுவாங்களா? ஆஹா, சூப்பரான ஃபீல்டிங் பா. லாஸ்ட் ஃப்ரீ ஹிட்டை வந்து யூஸ் பண்ண முடியல, சிங்கிள் தான் போச்சு. என்னடா மத்தனாங்கடா பண்ணலாம்னு சொன்னடா. சாட்சி எங்க உன் கூட பொண்ணு இந்த உட்கண்டியா? லவ் பண்ணியா? லவ்வா? ஏய் வாத்தாங்க, ஏய் நான் போறத போய் ஓடு சும்மா ஓடு. 55பா, 5 ஓவர் 55. பரமா வந்து எனக்காக டீ ஸ்பான்சர் பண்ணாரு. இந்த போலர் நேம், போலர் நேம், போலர் நேம்பா. அப்பா போலர் நேம், போலருக்கு நேம் இருக்கா இல்லையா? வைக்கணுமா? சரி சார், போலர் நேம்னா வினோத். தேங்க்யூ. அது எங்க மைக்கு பக்கத்தில் இருக்க சொன்னா கேட்கும் பாவம். ஸோ வினோத் கடைசி யூஸ் வந்திருக்காரு. ஆஹா, அருமையான ஒரு 6பா. கட்டுக்கோப்பா சேர்த்து வச்சு இந்த நல்ல ஒரு 6. வினோத் வந்ததும் ஒரு முதல் பாலே 6. ஸோ அடுத்த பால் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் 5 பால் தான் இருக்கு. பாலாஜி ஒரு தரமான ஒரு 6 வச்சிருக்காங்க. நேபாளி பரத் பாலா 5 பால் நீ ஆடுனா அப்படின்றான் புலி. சொல்றேன்டா புலி. அதனால இப்போ போய் இப்போ நல்ல பால் போட சொல்லுவோம். போய் இப்போ நான் டேய் நல்ல பால் போட சொல்லலாம் அவங்கள. சூப்பரான ஒரு போல்பா. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரன்னு. இங்கே வந்து இந்த டைமில் ஸ்பான்சர் பரமாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 2 வாழைப்பழம், ஒரு டீ, ஒரு 2 ரூபா தைலம் வாங்கி வந்துருக்கான். அவனை வந்து நான் உடனே மறந்துடுவேன் மேட்ச் முடிஞ்சோடனே. ஒரு என்னவா நல்ல ஒரு ஆனால் நல்ல போலிங் போட்டாங்க. 5 ஓவர் நல்லா வந்தது. நான் சொல்ல மாட்டேன். சாண்டி வராதா? மறுபடியும் ஒரு 4. எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சரவணா அண்ணன் வந்து இருக்கிறார். நன்றி அண்ணன். சுரேஷ் அண்ணன் வந்திருக்கிறார். உங்களுடைய இந்த அன்புக்கு நாங்க எப்பவுமே அடிமை. ஸோ 3 பால் சம ஸ்கோர் வச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு நோ பால் பவுண்டரி. ஃப்ரீ ஹிட் எப்படி வந்து யூஸ் பண்ண போறாங்க? வேற லெவலில் வச்சிருக்கா பாலாஜி.
இவர் சூப்பரான ஒரு பிளேயரு. இந்த ஓவரு எக்கச்சக்க ரன் வந்துச்சுப்பா. ஸ்கோர் இப்போதைக்கு 74. இவனுக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க. இங்க ஸ்கோர் ஒருத்தர் போடுறாரு. டேய் 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 மிஸ்டர் நாகராஜ் எங்க இருந்தாலும் இங்க வர கேலரி கிட்ட. நாகராஜ் மறுபடியும் ஒரு இல்ல சிங்கிள் தான்ப்பா. ஃப்ரீ ஹிட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியல. பட் ஆனா இருந்தாலும் நல்ல ஒரு தம்பி கொஞ்சம் என்ன தள்ளி தள்ளி விடுறா. கஷ்டம் புரியுது. மறுபடியும் ஒரு நோ பால் ஒரு ஃப்ரீ ஹிட் அண்ணன் சேர்த்து மறுபடியும் 3வது விக்கெட் போக போல. அவுட்டா ரன் அவுட் ரன் அவுட். இங்க இருந்து சொல்றது ஒரு அவுட் இல்லைன்னு அம்பேர் எதுக்கு இருக்காங்க. நல்ல ஒரு ரன் அவுட் பிக்சர் ஒன்று. நான் நாகராஜ் எங்கிருந்தாலும் வருவோம். ஸோ நல்ல ஒரு சூப்பராக ஆடி நம்ம பாலாஜி அவுட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வாயில போட்டு இதெல்லாம் வந்து டீம்ல ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. நோ பால் ரன்ரா. நோ பால் மட்டும் போடு. ஒரு ரன் போயிருக்கா. ஒரு ரன் மட்டும் ஆட் பண்ணிக்கோ. ஓடும்போதே அவுட். இல்ல இல்ல ஒரு ரன் கிடையாது. நோ பாலோட ரன் இல்ல. அது ஆட் ஆயிடும். இப்போ அவுட். ஒரு ரன் போடணும் கேக்குறேன். அவுட். நோ பால் ஓடும்போது அவுட். ரன் அவுட். இங்க பின்னாடி வந்து ஃபுட்பால் பிளேயர்லாம் வந்து உட்கார்ந்துங்க போகுது. நோ பால் ரன்னா இல்லன்றானுங்க. வெயில்னால ஒரு மாதிரி. நோ பால் ஒண்ணு. ஏய் 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 போங்க. போங்க. அலீரிய ரன் எடுக்குறேன். ரன் எடுக்கலையா? நோ பால் போட்டாங்கல. சோ பைக்ல ஓடும்போது அவுட். நோ பால் மட்டும் ரன் ஒன் அவுட் ஆயிடும். நோ பால் மட்டும் ரன் ஒரு ரன். எத்தனை மார்க் மொத்தம்? சோ ஃப்ரீ ஹிட். நல்ல ஒரு சம ஃபீலிங் பா. அடுத்த மேட்ச் 3ஆம் மேட்ச் இது எப்படி தோணலாம்? ஒரு சந்தோஷம். தோத்தனை வந்து உட்காந்துட்டேன். ஸோ மறுபடியும் ஒரு சிங்கிள். ஸ்கோர் ஓகேடா. அப்பா அதான் 6ஆ 4ஆ என்னது அது? 6பா சாரிப்பா. 6பா அது. நோ பாலா? நோ பால்ல 6ஆ? ஓகே சூப்பர். கடைசி ஒரு எக்கச்சக்க ரன் கொடுத்துருக்காங்க நம்ம இப்சன் டோஸ் டீம். ரைட்டா? இடையும் பாதமும். போயிடுச்சு பால் போயிடுச்சு. அப்படியே என்னடா என்னடா 4 ஆனா 6 ஆனா நோ பால். நோ பால் 6. நோ பால் 6. 3 ரன் ஓட்டாங்க. 3 ரன் ஓட்டாங்க. ஃபீல்ட்ல 3 ரன். அவுட். 3 ரன் மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும். இப்ப லாஸ்டா நோ பால்ல ஒரு 6ரா. அது 7. ஓகே. ஃபீல்ட்ல 3 ரன். அப்ப ஸ்கோர் வந்து கொஞ்சம் கணக்கு படி நிறைய வந்துச்சு. அதனால கணக்கு படி சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் ஓவர் வந்து எக்கச்சக்க ரன் வந்துச்சு. ரெண்டு பால் ஆடணும். எங்க போணுமா? ஸோ நம்ம இந்த டோர்னமெண்ட்டுக்கு விருந்தினர்களாக வந்திருக்கும் சரவணன் அவர்களையும் சதீஷ் அவர்களையும் சுரேஷ் அண்ணா அவர்களையும் வருக வரவேற்கிறோம். டேவிட் வந்து அந்த கடைசி வரைக்கும் நின்று அவங்க டீமுக்கு நிறைய ஸ்கோர் தூத்தாரு. இப்போ 3 கேட்ச் விடுவாரு. ஏன்னா நிறைய ரன் அடிச்சாங்கல்ல. அவன் ஒன்று விட்டுன்னு பார்ப்பாரு என்னால் தான் விட்டேன்னு.
அதான் 6-4 6. ஆ நான் அவுட்ரா. ஆனா என்னத்த புண்ணியம், நீ தான் எக்கச்சக்க கேட்ச் விடுறிய உங்க டீமுக்கு. எவ்வளோ அப்பா டார்கெட் வந்து 88பா நம்ம இப்சன் ரோஸுக்கு 88. ஆளில போறது தனியா பண்ணலாமா சூப்பரா போட்டிடா. ம் வாங்க பாம்பு கிரி மொத்தமா அங்க இருக்குது எல்லாமே. அந்த வனவிலங்கு எல்லாமே அங்கதான் இருக்குது. கேளுங்க இப்போ என் மச்சானுங்க என் தம்பிங்க என் டீம் வனவிலங்கு 88 ஆனோம். இப்சன் டோஸ் கொஞ்சம் வாங்க குயிக்காக வாங்க. நல்ல ஒரு அவங்களும் வந்து சும்மா இல்லை, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். அவங்க எங்களை அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல டீம்ன்றனால ஓகே தான். ஸோ இப்சன் டோஸ் டீமுக்காக கேப்டன் ராம் அவர்களும் மேசி அவர்களும் வந்து பேட்டிங் பண்ண வந்துட்டு இருக்காங்க. 88 ஆனோம் அப்படின்ற ஒரு பெரிய டார்கெட்டோட இறங்கிட்டு இருக்காங்க. போலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட போது யாருப்பா? போலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் யாரு? புலி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வந்திருக்காரு. புலி அதோட இந்த இது கோடு கூட அது உடம்புல அவன் பேர் என்ன? புலி பேரு ஆரிஸ். ஆரிஸ் நல்லா சின்ன பசங்க அழகா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பார்க்கறது நல்லா இருக்கு. நல்லா தெளிவான வார்த்தைகள், சிந்தனையான வார்த்தைகள். இவங்களுக்கு எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப இப்பயே தெரியுது. இவனுக்கு எதிர்காலம் வாயை தந்தாவே வந்து தாத்தா தம்மால எங்க அப்பால உங்க அப்பால. இது லைவ் போட்டிருக்கிறதுனால நாகரிகம் கருதி அப்படிதான் பேசக்கூடாது. லியோ 10 அவன் பேர் என்ன தெரியல. எம்ஆர் எம்ஆரே 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 அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தேவையில்லாது. நான் என்ன ஒன்று பேசினா அது மேலே ஒரு காமெடி பண்ணி என்ன அசிங்கப்படுத்தணும் அந்த இடத்துல அப்படின்னு ட்ரை பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா முகம் இருக்கா போல பரமா. பட் ஆனால் பரமா பற்றி சொல்லணும்னா 2 வாழைப்பழம் ஒரு டீ ஒரு 2 ரூபா தைலம் கொடுத்துருக்கான். மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஃபோன் பேட்டரி சார்ஜ் வர இல்லை. ஸோ வந்து இன்னொருத்தர் யாரா ஸ்கோர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்பா. இன்னொரு ஃபோன் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்கோர் போடுறதுக்கு தயவுசெய்து. நான் சொல்றது கேட்குதா? இன்னும் ஃபோன் எடுத்துக்கோங்க. சார்ஜ் இல்லை ஃபோனில். இல்லை பின்னாடி சார்ஜ் போட்ட அப்படியே. புள்ளி பந்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே மறுபடியும் ஒரு டாட் நல்ல ஒரு இன்டென்டோட போற புலி.
செக் 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 செக். சூப்பரான ஃபீல்டிங் டேவிட் கிட்ட சூப்பரா டேவிட். நல்ல ஒரு சூப்பரான ஒரு சேவ். ஒரு அருமையான ஆறு. அடுத்தது யாரு? ரீப்ளேல போய் பாரு. ஹலோ ஒரு முடிவுல 8 பாஸ் ஸ்கோரு. அடுத்தது போலர் நேம் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து போலிங் போடும்போது சன்னி தான் நினைக்கிறேன், அவர்கிட்ட தான் பால் போகுது. ஹலோ ஹலோ. அடுத்தது வந்து எல்ஜிஎஃப்காக போலிங் போட வந்திருக்கா சன்னி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவருக்கு வந்து 8 ரன் வச்சிருக்காங்க நம்ம இப்சன் டோஸ் டீமு. இன்னும் 30 பால்ல 80 அடிக்கணும். அவங்க டீம் பேட்டிங்லாம் பார்த்தா கண்டிப்பாக பாசிபிள் தான் அது. பட் ஆனால் போலிங் டீமும் சும்மா இல்லை. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக போக நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மைக்கு செத்துறோம் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. ஒரு சூப்பரான ஒரு கேட்ச் புலிகிட்ட இருந்து. புலி ஹரிஷ் அவர் பேரு. ஹரிஷ் கூப்பிடலாம், ஹாரிஸ் கூப்பிடலாம். எப்படா கூப்பிடணும்? ஹரிஷ். பேட்ஸ்மேன் நேம் பிரேம். உனக்கு போன் வந்துடா. இங்க நான் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன், நான் டீமுக்காக கால் பண்ணிட்டு இருக்கேன். என் போன்ல சார்ஜ் போட்டு நான் அழகா பார்த்துக்கணும்.
ஒரு சிங்கிள். ஸோ சிங்கிள்ஸ்லாம் கண்டிப்பாக பத்தாது பேட்ஸ்மேன் டீமுக்கு. இது ஒரு பெரிய டார்கெட்டு, பெரிய ஷாட்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது. ஆனால் போலிங் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காங்க. சன்னி வந்து வேறு லெவல் போலர் எப்பவுமே. நல்ல ஒரு சூப்பராக ஒரு யார்க்கு டெலிவரி தான் அது. நல்ல ஒரு சிங்கிள்ஸ். ஆனால் பட் ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை. சிங்கிள்ஸ் ஆனா போலிங் டீமுக்கு அவங்க சிங்கிள்ஸ் அழகாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிங்கிள்ஸ் போனால். ஆனால் பேட்டிங் டீமுக்கு வந்து பெரிய ஷாட்ஸ் தேவைப்படும். மறுபடியும் ஒரு சிங்கிள். இங்கே வந்து எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ 2 ஓவருக்கு வந்து ஸ்கோர் 12. இன்னும் 24 பாலுக்கு 76 ஆடணும். டபுள் ட்ரிபிள் ஆடணும். ஒரு பாலுக்கு நாகராஜ் விஸ்வநாத் எடிட்டிங் இருக்கா? எடிட்டிங் மைக்ல பேட்டரி இல்ல. செட்ல என்ன இருக்கீங்க? மைக்கில் ஏன் கமெண்ட்ரி பண்ணல அப்படின்னா மைக்கில் பேட்டரி இல்லை. ஸோ அதனால் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். லைவில் பார்க்குறவரும் கேட்டுக்குங்க. ஏன்பா நோ பால் என்னப்பா செக்கிங் அப்படின்னா அதேதான். ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். நோ பாலா? வார்னிங். ஒரு அருமையான மிஸ்டர் பிளாக் 4 or 6 ஆகுது.
ஒரு நல்ல பால், டாட் பால். இது என்ன இது மாதிரி சீக்கிரம் இது வந்து சீக்கிரம் இது வந்து பேசி முடிங்க. எதுனா சீக்கிரம் பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆர்கியூ பண்றது நல்லது தான், ஆனால் ரொம்ப நேரம் அது இருக்க வேணாம், வேற ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு சிங்கரோட முடிச்சிருக்காரு. வர 3 ஓவருக்கு அணியின் எண்ணிக்கை 18. 3 ஓவருக்கு இன்னும் 7 தாங்கப்பா. 3 ஓவருக்கு ஓவருக்கு 23 ஆடணும். அந்த போல 3 ஓவருக்கு 70. அப்படியே என்னது பைக்குக்கு பேட்டரிச்சு மைக்குக்கு பேட்டரி வாங்கிடுவாங்க நாகராஜ் அவர்களே. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன், பட் ஆனால் மைக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. பேட்டரி மட்டும் கொஞ்சம் வாங்கிடுங்க நாகராஜ். மிஸ்டர் நாகராஜ், விக்கி பேட்டரி வேணாடா மைக்குக்கு. ஜெய் வந்து பந்து வீச வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவர் ஜெய். ஜெய் நல்லா சூப்பரா டெக்னிக் போல அவரு. டைம் வாய்ஸ் ஒரு மாதிரி ஒரு வாய்ஸ் நல்லா வருது. ஜெய் எப்பவுமே வந்தானா ஃபர்ஸ்ட் பால் இப்படி தான் போடுவார். அது பேட்ஸ்மேனுக்கு வந்து ஜோன்ல உயிர் இருந்தது. மைக்கு பிளாக் அவர் பார்த்து இது. அப்புறம் மேட்ச் வந்து யூனியன் டான்சஸுக்கும் எல்ஜிஎஃப்க்கும். நல்ல ஒரு சூப்பரான பால்பா நம்ம ஜெய் கிட்ட இருந்து. நான் கணக்கு வைடா வைட். ஓகே டன் வைடு +1. நல்ல ஒரு பால். கொஞ்ச நேரம் மைக்கு எனக்கு ரெஸ்ட்டுப்பா. செக்.
It's a wicket. Good keeper. சுபாஷ் Batsman name. Batsman name. Check. Sam. Check, check. Score 23. 23. Bowler name Harish Jairaj. யார் போற நீ தான் போறியா ராத்திரி It's a wicket. ஒரு நல்ல bowling. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். Batsman name. No, batsman name. Check. முனி ஆஃப் ஆயிடும் எங்க போற? ஹலோ. முனி முனி முனி. Batsman name முனி. வராங்க முனி. Check. நாலு பேரும் அருமையாக வந்து நடுவில் பாலை விட்டு வேடிக்கை பார்த்துக்கணும். ஸோ இந்த டான்சர்ஸ் லீக் வந்து ஸ்பான்சர் வந்திருக்காரு ஃபர்னிச்சர்ஸ், அவங்களுக்காக நம்ம கை தட்டலாம். ஸோ தேங்க்யூ டான்சர்ஸ்க்காக பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ் நிருபன், ஸோ அவருக்கு ஆனர் பண்ணிடலாம். செக் செக்.
ஸோ ஸ்பான்சர் ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல் ஸ்பான்சர் பண்ணது நம்ம ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் ஓனர் நிருபம். ஸோ அவருக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ ஆனர் பண்ண ஆக்டர் ராம் வந்து கொஞ்சம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ். நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண ஃபர்னிச்சர் ஸோ வியான் ஸ்காட் பார்ட்டி போன மேட்ச் வந்து பெஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஆனர் பண்றாரு நம்ம ஸ்பான்சர். எத்தனை பேரா கொடுக்காம வச்சிருக்கீங்க? ஸோ வியான் ஸ்காட்ல அவர் பேரு வியான் ஸ்காட்ல போன மேட்ச் லீக்ல பாத்தீங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்ட்டி வியான் ஸ்காட் பார்ட்டி சொன்னி
சோ போன லீக்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆன பார்த்தி வந்து மூலியமா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க போறாரு. சோ கிளாப் பண்ணலாம் மேன் ஆஃப் த மேட்ச்க்கு. ஹலோ மைக் வேலை செய்யுப்பா. சூப்பர்ப்பா. வெற்றி பெற்ற எல்ஜி அணிக்கு வாழ்த்துக்கள். இப்சன் டோஸ் வந்து நல்லா லாஸ்ட் பால் டஃப் கொடுத்தாங்க. நல்ல